தனிமரமாக சரிந்து போன ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைகளை அனைத்தும் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் நிலைமை என்பது தற்சமயம் அதல பாதாளத்திலே விழுந்து விட்டது. அந்த புதக்குழியிலிருந்து வெளிவருவதற்கு ஓபிஎஸ்க்கு வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஓபிஎஸ் அவருடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தொண்டர்கள் தான் என் உயிர் மூச்சு என எடப்பாடி பழனிசாமி செயல்பட ஆரம்பித்தார். என் குடும்பத்தை தவிர யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் என நமது ஓபிஎஸ் செயல்பட ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை காப்பாற்றி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கொண்டு சென்றார் நமது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையை கைப்பற்ற வேண்டும், எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும். அதிமுக தோற்றால் என்ன, ஜெயித்தால் என்ன, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அதிமுகவை தன் கைவசப்படுத்த வேண்டும், அதிமுகவுடைய தலைமை தம் கையிலே இருக்க வேண்டும், எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இரட்டை இலச்சினத்தை முடக்க வேண்டும். அதிலையும் கூடுதலாக அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்தை அடித்து நொறுக்கியதெல்லாம் அதிமுகவுடைய உண்மையான ரத்தங்கள் யாரும் மறந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்ல. அதிமுகவுடைய கோவிலாக கருதப்படக்கூடிய அந்த இடத்தை அடித்து நொறுக்கியதன் விளைவாகத்தான் இன்று அரசியலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். தத்தளிப்பது மட்டுமல்லாமல் எந்த விதமான ஆதரவும் கிடையாது. வைத்திலிங்கம் உட்பட, மனோஜ் பாண்டியன் உட்பட யாருமே ஓபிஎஸ் அணியில் கிடையாது. தொண்டர்கள் பூராமே அதிமுக இணைந்து விட்டார்கள். முக்கியமானவர்கள் பூராமே திமுகவின் காலடியிலே விழுந்து கிடக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல. இத்தனை நாட்கள் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரையும் அதே போல புரட்சி தலைவி இதய தெய்வம் நமது அம்மாவையும் தெய்வம் என கையெடுத்து கும்பிட்டு அந்த இரண்டு கைகள் தற்சமயம் கலைஞர் கருணாநிதியை கும்பிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் அந்த பிரிந்து போன நபர்களுக்கு மட்டும் அப்படின்னே கூட சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசியலிலே தற்சமயம் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னால் வேற வழிகள் கிடையாது. பாஜகவின் காலிலே மறுபடியும் விழுந்து 2 சீட்டுக்கு வாங்க போகிறார். அந்த 2 சீட்டுகளை வாங்கி அந்த ஒரு சீட்டிலே ஓபிஎஸும் அடுத்ததிலே நமது ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்களும் போட்டியிடுவதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்தாலுமே தற்சமயம் அரசியலிலே ஓபிஎஸ் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். இனிமேல் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக மாபெரும் வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை அமைத்து விட்டால் இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கூட ஓபிஎஸ் அதிமுகவின் பக்கம் தலை வைத்தே படுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை, அது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.